ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கலர் தியரியை பற்றி. கலர் தியரியில் நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோன்னா, கலர் வீல், கலர் ஸ்கீம்ஸ், கலர் சைக்காலஜி, கலர் ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் கலர் மிக்சிங், இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உடனே டாபிக் உள்ள போல் வாங்க. பார்க்க போகிறது வந்துட்டு கலர் வீல். கலர் வீலில் எத்தனை கலர்ஸ் இருக்கோ? கலர் வீலில் 12 கலர்ஸ் இருக்கும். ஓகேவா? அதில் 3 ப்ரைமரி கலர்ஸ், 3 செகண்டரி கலர்ஸ் அண்ட் 6 டெர்ஷரி கலர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே ஆட் பண்ணால் 3 + 3 6, 6 + 6 is 12. ஸோ 12 கலர்ஸ் இருக்கும். இந்த கலர் வீலை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறோன்றதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரைமரி கலர்ஸை பார்க்கலாம். ரெட், blue, yellow. இது மூணும் தான் ப்ரைமரி கலர்ஸ். அதாவது இந்த 3 கலர்ஸை வச்சு தான் நம்ம மிச்சம் இருக்கிற 9 கலர்ஸும் க்ரியேட் பண்ண போகிறோம். ஆனால் அந்த 9 கலர்ஸை வச்சு இந்த 3 கலரை நம்ம க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் இந்த கலர்ஸோட பேஸ். வெரி இம்பார்ட்டண்ட் இந்த 3 கலர்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ ரெட் ப்ளஸ் ப்ளூ ப்ளஸ் எல்லோ, இது மூணுமே நீங்கள் ஈக்குவல் அமௌண்ட் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ப்ரௌன் கலர் கிடைக்கும். ஓகே, ப்ரௌன் கலர் கிடைக்கும். இப்போ நீங்கள் மேக்கப்பில் பார்த்தீங்கன்னா கரெக்டர்ஸ் இருக்கும். ரெட் கரெக்டர்ஸ், ப்ளூ கரெக்டர்ஸ், எல்லோ கரெக்டர்ஸ், ஆரஞ்சு கரெக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு நான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரெட் அண்ட் ப்ளூ இப்போ ஒரு நம்மளோட ஸோ ஒரு வேளை நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ரெட் பிம்பிள் ஸ்பாட் இருக்குது, அது ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குதுனாக்கா நம்ம வந்துட்டு ப்ளூ கலரில் கலர் கரெக்டர் போட்டோம்னாக்கா நம்மளோட ஃபேஸ் வந்துட்டு அந்த இடம் அந்த ஸ்பாட் வந்துட்டு ப்ரௌன் கலராக மாறும். அதாவது நியூட்ரலைஸ் பண்ணும். ஓகேவா? ப்ரௌன் இஸ் அ நியூட்ரல் கலர். ஓகே, பட் ஆனால் அது வந்துட்டு மேக்கப்பில். பட் நம்ம ஃபேஷன் டிசைனிங்கில் எப்படி இந்த கலர் தியரியை வச்சு யூஸ் பண்ண போகிறோன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம ப்ரைமரி கலர்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு செகண்டரி கலர்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஸோ செகண்டரி கலர்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறோன்னா, 2 ப்ரைமரி கலர்ஸ், ஓகே, ப்ரைமரி ப்ளஸ் ப்ரைமரி கலர் ஆட் பண்ணால் ஈக்குவல் அமௌண்ட் நம்மளுக்கு செகண்டரி கலர்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அதாவது ரெட் ப்ளஸ் ப்ளூ ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற கலர் வயலட். ஓகே, அதே மாதிரி ப்ளூ ப்ளஸ் எல்லோ ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற கலர் க்ரீன். அதே மாதிரி எல்லோ ப்ளஸ் ரெட் ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற கலர் ஆரஞ்ச். ஓகேவா? ஸோ நம்ம 2 ப்ரைமரி கலர்ஸ் ஆட் பண்ணுறோம். ரெட்டோ ப்ரைமரி கலர், ப்ளூவோ ப்ரைமரி கலர். ரெட் அண்ட் ப்ளூ ப்ரைமரி கலர், ப்ளூ அண்ட் எல்லோ ப்ரைமரி கலர், எல்லோ அண்ட் ரெட் ப்ரைமரி கலர். இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு இந்தந்த கலர்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ மொத்தமாக நம்மளுக்கு இப்போ எவ்வளோ கலர்ஸ் இருக்குது? 6 கலர்ஸ் இருக்குது. என்னென்னா ரெட், ப்ளூ, எல்லோ, violet, green and orange. இப்போதைக்கு நம்மக்கிட்ட எவ்வளோ கலர்ஸ் இருக்குது? 6 கலர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம இந்த 6 கலர்ஸ்க்கு அப்புறமா டெர்ஷரி கலர்ஸ், அதாவது டெர்ஷரி கலர்ஸ், இது எப்படி க்ரியேட் பண்ணுவோன்னா, ஒரு ப்ரைமரி ப்ளஸ் ஒரு செகண்டரி, அதாவது இது ரெண்டும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? டெர்ஷரி கலர்ஸ். ஸோ ஈக்குவல் அமௌண்ட். ஸோ ப்ரைமரி கலர் என்ன? எக்ஸாம்பிள், ரெட் இஸ் அ ப்ரைமரி கலர், ஆரஞ்ச் இஸ் அ செகண்டரி கலர். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ரெட், ஆரஞ்ச். ஓகே, அடுத்து
yellow is a primary color plus orange is a secondary color. இது ரெண்டும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? yellow orange. Okay, அடுத்து yellow is a primary color plus green is a secondary color. ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? yellow green. Okay, அடுத்து blue is a primary color plus green is a secondary color. இல்லையா? ஸோ blue green, bluish green சொல்கிறோம் இல்லையா? yellowish green, bluish green அந்த மாதிரி கலர்ஸ் கிடைக்கும். அடுத்து blue plus violet, அதில் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? blue violet. ஓகே, அடுத்து red plus violet, அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு? red violet. ஓகே, எவ்வளோ கலர் இருக்குது? 1 2 3 4 5 6. ஆல்ரெடி நம்மக்கிட்ட 6 கலர்ஸ் இருந்துச்சு. இப்போ ஒரு 6 கலர்ஸ். ஸோ மொத்தம் எவ்வளோ கலர்ஸ் கிடைச்சிச்சு நம்மளுக்கு? 12 கலர் கிடைச்சிச்சு. ஸோ அந்த 3 ப்ரைமரி கலர்ஸை வச்சு நம்ம 12 கலர்ஸ் மொத்தமாக க்ரியேட் பண்ணிக்கணும். அதாவது 9 எக்ஸ்ட்ரா க்ரியேட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கலர் வீல் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் கலர் வீல். ஓகேவா? இதில் 12 பார்ட்டிஷன்ஸ் இருக்கும். ஈக்குவல் பார்ட்டிஷன்ஸில் லைக் நார்மலாக சும்மா ட்ரா பண்ணுறேன், நீங்கள் அப்படியே பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இட் இஸ் நாட் ஈக்குவல் பார்ட்டிஷன், பட் சும்மா நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக இது ட்ரா பண்ணிகிட்ருக்கு. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, 5 6 7 8 9 10 11 12. ஓகே, 12 இது இருக்குது. ஸோ இப்போ நான் இங்கே ரெட் கலர் வைக்க போகிறேன். அதாவது இங்கே வந்துட்டு ஒரு ப்ரைமரி கலர். ஓகேவா? அடுத்து 3 கேப்ஸ் விட்டுட்டு இந்த இடத்துல நான் ப்ளூ வைக்கிறேன். ஓகே, மறுபடியும் 1 2 3 கேப்ஸ் விட்டுட்டு then I keep yellow. So this is my primary color. ஓகே, ஸோ என்னோட ப்ரைமரி கலர்ஸ் என்னென்ன இருக்குங்க? primary colors. So I have 3 primary colors, red, blue and yellow. ஓகேவா? அடுத்து இப்போ வந்துட்டு ரெட்டு ப்ளூ சேர்ந்த என்ன கலர் வரும்? வயலட் கலர். கரெக்டா? இது என்னோட செகண்டரி கலர். அடுத்து ப்ளூவோ எல்லோவோ சேர்ந்த என்ன கலர் வரும்? க்ரீன். ஸோ இது என்னோட செகண்டரி கலர். எல்லோவோ ரெட்டோ சேர்ந்தா என்ன கலர் வரும்? ஆரஞ்ச். இதுவும் என்னோட செகண்டரி கலர். ரைட்? இப்போ ரெட்டோ ஆரஞ்சோ சேர்ந்தாக்கா ரெட் ஆரஞ்ச். இது என்னோட டெர்ஷரி கலர். ரெட்டோ வயலட்டோ சேர்ந்தாக்கா அது வந்துட்டு ரெட் வயலட். இது என்னோட டெர்ஷரி கலர். ப்ளூ வயலட் சேர்ந்தாக்கா ப்ளூ வயலட் விச் இஸ் மை டெர்ஷரி கலர். க்ரீன் ப்ளூ சேர்ந்தாக்கா இது வந்துட்டு ப்ளூ க்ரீன். ஸோ திஸ் இஸ் மை டெர்ஷரி கலர். அப்புறம் க்ரீன் எல்லோ சேர்ந்தாக்கா அது வந்துட்டு எல்லோ க்ரீன். ஸோ அது வந்துட்டு டெர்ஷரி கலர். எல்லோ ஆரஞ்ச் சேர்ந்தாக்கா அது வந்துட்டு எல்லோ ஆரஞ்ச். அது வந்துட்டு டெர்ஷரி கலர். ஸோ நம்மளோட கலர் வீலில் 12 கலர்ஸ் இருக்குது, இன்க்ளூடிங் ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி. ஓகே, இவ்வளோ தூரம் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும் நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ ஒரு கலர் வீலும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இதை எடுத்துக்கலாம். ஓகே, பாருங்க. ஸோ we have red, blue, yellow. ஸோ red and yellow சேர்ந்தா நம்மளுக்கு ஆரஞ்ச். ஓகே, ஸோ திஸ் இஸ் primary, primary, primary. red and yellow சேர்ந்தா நம்மளுக்கு ஆரஞ்ச் which is secondary. red and blue சேர்ந்தாக்கா நம்மளுக்கு violet which is secondary. And blue மற்றும் yellow சேர்ந்தாக்கா இது வந்துட்டு green which is secondary. Now yellow and green is yellow green which is tertiary.
Yellow and orange is yellow orange, which is tertiary. Yellow, orange and red is red orange, which is tertiary. And blue and violet and red is red violet, which is tertiary. Violet and blue is blue violet, which is tertiary. Blue and green is just green. Okay, புரிஞ்சிச்சா? இப்படிதான் கலர் வீல் 12 கலர்ஸோட இருக்கும். ஓகே, இது வரலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். நம்ம நெக்ஸ்ட் டாபிக்கு போகலாம். ஹியூ, வேல்யூ, அதுக்கப்புறமா சேச்சுரேஷன். இது எல்லாமே ஃபோட்டோஸ் எடிட்டிங் பண்ணும் போது இல்லை ரீல்ஸ் எடிட் பண்ணும்போது நம்ம பார்த்துருப்போம். ஹியூனாக்கா பியோர் கலர், எந்த இதுவும் மிக்ஸ் பண்ணாமல் இந்த 12 கலர்ஸ் இருக்குது இல்லையா, அதுதான் ஹியூ. எந்த காம்பினேஷன் எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் பியோர் கலர்ஸாக இருக்கிறது ஹியூ. ஓகே, அதுதான் ஹியூ. வேல்யூன்றது லைட்னஸ். வேல்யூன்றது என்னது? லைட்னஸ். அதாவது கலரோட லைட்டர் ஷேட்ஸ், அதுதான் வேல்யூ. ஓகே, ஆர் டிக்ரீஸ் ஆஃப் கலர். கலரு டிக்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னாக்கா அது வந்துட்டு வேல்யூ. ஓகே, அடுத்து சேச்சுரேஷன் வந்துட்டு கம்ப்ளீட்டாக இன்டென்சிட்டி ஆஃப் த கலர். அதாவது இது வந்துட்டு இன்டென்சிட்டி. ஸோ ஹை சேச்சுரேஷன் அப்படின்னா ரொம்ப போல்ட், வைப்ரண்ட் அண்ட் பிரைட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? போல்ட், வைப்ரண்ட் அண்ட் பிரைட்டாக இருக்குது. அதுவே லோ சேச்சுரேஷன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்துட்டு either it is grayed or muted. ஓகே, நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு ஓகே இதுலேயே ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இமேஜை எடிட்டில் போட்டிருக்கிறேன். ஓகே, அப்புறமா இங்கே வந்துட்டு நான் வந்துட்டு இதுக்கு போயிருக்கேன், ஃபோட்டோ எடிட்டுக்கு. ஓகே, இங்கே வந்துட்டு சேச்சுரேஷன்னு இருக்குது. இந்த சேச்சுரேஷன் பாயிண்ட்டை நான் மூவ் பண்ணும்போது ஃபோட்டோவோட கலர்ஸ் பாருங்கள். லோ சேச்சுரேஷன் பண்ணும்போது என்னாச்சு? எல்லாமே க்ரே ஆகிடுச்சு. புரிஞ்சுதா? எல்லாமே க்ரே ஆகிடுச்சு. அதுவே நான் ஹை சேச்சுரேஷன் போகும்போது ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஓகே, அதுவே நான் மீடியமில் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஃபோட்டோவோட கலர். ஓகே, புரிஞ்சுதா? சேச்சுரேஷன் அதுதான். ஓகே ஓகே, ஸோ நான் இது சொன்னேன் இல்லையா, இப்போ இது வந்துட்டு இது பியோர் ஒயிட் ஆகலாம், இல்லை பியோர் பிளாக் ஆகலாம். இது லோ ஆகும்போது பிளாக் ஆகும், ஹை ஆகும்போது ஒயிட் ஆகும். ஓகேவா? சேச்சுரேஷன்ன்றது ஹை ஆகும்போது ரொம்ப பிரைட்டாக இருக்கும், லோ ஆச்சுனாக்கா க்ரேடாக இருக்கும். ஓகே, இதில் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஹியூனா பியோர் கலர்ஸ் எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் இருக்கிற ஒரு பியோர் கலர். ஓகே, சூப்பர். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டிண்ட், டோன் அண்ட் ஷேட். ஓகே, டிண்ட், டோன் அண்ட் ஷேட். அதாவது பியோர் கலர், அந்த 12 கலர் இருந்துச்சு இல்லையா, அந்த பியோர் கலர் ப்ளஸ் ஒயிட், அந்த கலருக்கு நம்ம ஒயிட் ஆட் பண்ணோன்னா அப்போ நம்மளுக்கு டிண்ட் கிடைக்கும். ஓகே, அதுவே பியோர் கலர் ப்ளஸ் கிரே ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு டோன் கிடைக்கும். ஓகே, அதுவே பியோர் கலர் ப்ளஸ் பிளாக் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஷேடு கிடைக்கும். ஓகே, இப்போ அதை நான் உங்களுக்கு இமேஜோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இவ்வளோ புரிஞ்சிச்சு இல்லையா? இப்போது ஓகே, இப்போ பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் டார்க்கர் ஷேட் ஆஃப் எல்லோ. இந்த எல்லோவுக்கு கொஞ்சம் ஒயிட் மிக்ஸ் பண்ணனா இந்த ஷேட் ஆகும்,
இன்னும் கொஞ்சம் ஒயிட் மிக்ஸ் பண்ணனா இந்த ஷேட் ஆகும். இன்னும் கொஞ்சம் ஒயிட் மிக்ஸ் பண்ணால் இந்த ஷேட் ஆகும். இன்னும் கொஞ்சம் ஒயிட் மிக்ஸ் பண்ணனா இதை விட லைட்டர் ஷேட் கூட எனக்கு கிடைக்கும். புரியுதா? அதே மாதிரி தான் ரெட்டு டார்க் ஷேட், அதுக்கு கொஞ்சம் ஒயிட் மிக்ஸ் பண்ணால் இந்த ஷேடு வரும். திருப்பவும் ஒயிட் மிக்ஸ் பண்ணால் இந்த ஷேடு வரும். திருப்ப அதுக்கே நான் ஒயிட் மிக்ஸ் பண்ணேன்னா இந்த ஷேடு வரும். சேம் வித் ப்ளூ. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு டிண்ட். புரியுதா? விச் இஸ் பியோர் கலர். இங்கே என்ன பியோர் கலர் என்ன? ரெட். ஓகே, ரெட்டுக்கு ப்ளஸ் நான் ஒயிட் ஆட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா நம்மளுக்கு ஒரு ஷேட் லைட்டராக கிடைக்கும். அதுதான் டிண்ட். ஓகேவா? அடுத்து இங்கே வந்துட்டு ரெட் கலருக்கு நான் கிரே ஆட் பண்ணுறேன். ஓகே, தட் இஸ் பியோர் கலர் ப்ளஸ் கிரே ஆட் பண்ணால் அது ஒரு மாதிரி கொஞ்சம் டார்க்கர் ஷேட் கொடுக்கும். அதுதான் டோன். ஓகே, பியோர் கலருக்கு நான் கிரே ஆட் பண்ணேன்னா அது என்ன கிடைக்கும்? டோன் கிடைக்கும். ஓகே, அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்மக்கிட்ட ஸ்கை ப்ளூ இருக்குது. ஓகே, இது என்னது? பியோர் கலர். இதுக்கு நான் ஒரு ஷேடு பிளாக் போடுறேன். 1 ட்ராப் ஆஃப் பிளாக் போட்டு மிக்ஸ் பண்ணனா இந்த ஷேட் கிடைக்கும். திருப்ப இந்த ஷேடுக்கு நான் பிளாக் போட்டேன்னா இந்த ஷேட் கிடைக்கும். இந்த ஷேடுக்கு பிளாக் போட்டேன்னா இந்த ஷேட் கிடைக்கும். இந்த ஷேடுக்கு பிளாக் போட்டேன்னா இந்த ஷேட் கிடைக்கும். இன்னும் பிளாக் போட்டோன்னா ஃபுல்லாகவே பிளாக் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. புரியுதா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஷேடுன்னு சொல்லுவோம். ஓகே, இது என்னது? ஷேட். ஓகே, ஸோ டிண்ட்னா என்ன? எந்த கலருக்கு நம்ம ஒயிட் ஆட் பண்ணாலும் அது டிண்ட். எந்த கலருக்கு கிரே ஆட் பண்ணாலும் அது டோன். எந்த கலருக்கு நம்ம பிளாக் ஆட் பண்ணாலும் அது ஷேட். ஓகேவா? இவ்வளோ தூரம் கிளியர் ஆகிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நியூட்ரல் கலர்ஸ். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது நியூட்ரல் கலர்ஸ். நியூட்ரல் கலர்ஸில் என்னென்ன இருக்கோ? பிளாக், white, grey, beige and brown. ஓகே, இந்த 5 கலர்ஸும் தான் நம்ம நியூட்ரல் கலர்ஸ்ன்னு சொல்லுவோம். எதுக்கு இது நியூட்ரல் கலர்ஸ் அப்படின்னு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நம்மளோட ஸ்கின் டைப்பை நம்ம ஸ்கின் டோனை வச்சு நம்ம வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ் டிசைட் பண்ணுவோம். இவங்களுக்கு இந்த கலர் போட்டால் நல்லாயிருக்கும், இவங்களுக்கு இந்த கலர் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் நல்லா க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, ரொம்ப ப்ரிட்டியாக இருப்பாங்க. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கேன்னு நம்ம போட்டோம், அந்த க்ரீன் நமக்கு நல்லாவே இருக்காது. அது ஏன்னாக்கா நம்மளோட ஸ்கின் டோன் மேலே தான் நம்ம ட்ரெஸ்ஸஸ் பண்ணணும். நம்மளோட ஸ்கின் கலர் மேலே இல்லை, நம்ம ஸ்கின்னோட டோன் மேலே, அதாவது நம்ம ஸ்கின்னோட டோன்ஸ் மேலே தான் நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இன் ஃப்யூச்சர் வீடியோஸில். நம்ம எந்தெந்த ஸ்கின் டோன்ஸ்க்கு எந்தெந்த மாதிரி ட்ரெஸ் போடணும், எப்படி போடணும், இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பட் இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம், நியூட்ரல் டோன்ன்றது, அதாவது நியூட்ரல் கலர்ஸ்ன்றது எல்லாருமே போடலாம். எல்லாருமே போடலாம். ஓகே, இவங்க தான் போடணும், அவங்க தான் போடணுன்ட்டு இல்லை, எல்லாருமே இந்த கலர் ட்ரெஸ்ஸஸை போடலாம். ஓகே, ஸோ இந்த கலர் வந்துட்டு எல்லாருக்குமே செட் ஆகிற கலர். அதனால தான் இதுக்கு நியூட்ரல் கலர்ஸ்ன்னு பேர். ஆல்ரெடி இந்த வீடியோ பெருசாக போயிட்டுருக்கிறதுனால நான் என்ன நினச்சேன்னா, இதை 2 பார்ட்ஸாக பிரிக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இன்னியோட பார்ட் இது. நாளைக்கு இன்னொரு பார்ட் கண்டினியூ ஆகும். அந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களோட அசைன்மெண்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டாம்ஸ்க்கு ஒரு பெயிண்ட் கலர்ஸ் வரும், 6 கலர்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வரும். அதில் கன்ஃபார்மாக உங்களுக்கு ரெட், ப்ளூ அப்புறமா எல்லோ இருக்கும். ஸோ இந்த கலர் வச்சு நீங்கள் ஒரு கலர் வீல் க்ரியேட் பண்ணும். அது ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க. ஓகே, அண்ட் கலர் மிக்சிங் எல்லாமே நம்ம நாளைக்கோட வீடியோவில் பார்க்கலாம். பட் இது உங்களோட அசைன்மெண்ட். நீங்கள் நாளைக்கு வீடியோ பார்த்துட்டே கூட நீங்கள் நெக்ஸ்ட் அசைன்மெண்ட்டுக்கு ப்ரொசீட் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க. ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நான் இந்த அடுத்தடுத்த வீடியோஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் பார்த்துட்ட பிறகு வீடியோ பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணால் தான் நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு எப்படி ஈஸியாக கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்றத நான் பார்க்குவேன். ஓகே, தேங்க்யூ ஆல் அண்ட் பாய்.